சர்ச்சைகளுக்கு பஞ்சமின்றி எப்போதும் பேசுபொருளாகவே இருக்கிறது ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலை. தற்போதும் அந்த நிறுவனம் மீது ஒரு சர்ச்சைக்குரிய புகார் எழுந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் இஸ்மாயில். அவரோடு பேசலாம். இஸ்மாயில், இந்த சர்ச்சைக்குரிய புகார் என்ன? இதற்கு முன்னர் இருக்கக்கூடிய செய்திகளில் பார்த்தோம், மனம் புரிந்த மகளிருக்கு அந்த தொழிற்சாலையில் வேலை தருவதில் சிக்கல் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன சிக்கல்? கார்த்திகா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சுங்குவாசத்திரம் பகுதியில் அமைந்துள்ளதுதான் இந்த ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலை. இது தனியாருக்கு சொந்தமான தொழிற்சாலை என்பதால் இந்த தொழிற்சாலையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான செல்போன் உதிரி பாகங்கள் தயார் செய்து பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலை சுங்குவாசத்திரம் பகுதியில் அமைந்திருப்பதால் வெளி மாநிலம் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான பெண்கள், ஆண்கள் என இங்கு பணிக்கு வருகிறார்கள். இங்கு ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு விடுதியில் உணவு உட்கொண்டு வாந்தி, மயக்கம், பல்வேறு உடல் உபாதைகள் பாதிக்கப்பட்ட பெண்களால் 17 மணி நேரம் அந்த தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்கள் சென்னை பெங்களூர் ஹைவேல சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது இருந்த மாவட்ட ஆட்சியர் இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாட்டு எட்டப்பட்டதுனால அவங்க அந்த போராட்டத்தை கைவிட்டாங்க. இப்ப இந்த நிலையில மீண்டும் இந்த காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ள திருமணம் ஆன பெண்கள் தொழிற்சாலையில் பணியமர்க்க மறுப்பதாக ஃபாக்ஸ்கான் தனியார் தொழிற்சாலை மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இதன் அடிப்படையில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தமிழக அரசிடம் இது குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளித்துள்ளது. இதனால் ஃபாக்ஸ்கான் நிர்வாகம் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருப்பதாகவே கூறலாம். கார்த்திகா, இஸ்மாயில், அந்த நோட்டீஸில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு? அதாவது பல்லாயிரக்கணக்கான மாவட்டங்களிலிருந்து, அதாவது தஞ்சாவூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பெண்களிடம் திருமணம் தொழிற்சாலைக்கு நம்ம வேலைக்கு சென்றோம் என்றால் அங்க என்ன படித்துள்ளீர்கள் என்பதுதான் நம்மிடம் கேட்பார்கள். ஆனால் இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் மட்டுமே உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்பதே முதல் படியாக கேட்கிறார்கள் என இந்த பெண்களும் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். கார்த்திகா, இது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டீஸில் மத்திய அரசு மாநில அரசிடம் விளக்கம் கேட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தொழிலாளர் நல வாரியம் சார்பாகவே இந்த பகுதிக்கு ஆய்வு மேற்கொள்வார்களா என எதிர்பார்க்கப்படுகிறது. மனம் புரிந்த மகளிருக்கு வேலை தருவதில்லை, அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது என்று ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலைக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இஸ்மாயில்.